இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுடின், வாசிப்பவர் K. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்த சங்கிக்குரிய கொட்டுகொட தம்மவாச தேரரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். இறுதி கிரியைகள் நடைபெறும் நாளைய தினம் துக்க தினமாகும். மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் சகல வகுப்புகளும் திங்கட்கிழமை ஆரம்பம். முன் பள்ளிகளும் ஆரம்பிக்கப்படும். ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசி மேல் மாகாணத்திற்கு வெளியில் உள்ள மக்களுக்கு ஏற்றுவதற்கு நடவடிக்கை. ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 பேருக்கும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல். அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இலங்கை அமரபுர மகாநிக்காயவின் மகாநாயக்க தேரர் அக்கமகா பண்டித சங்கிக்குரிய கொட்டுகொட தம்மவாச தேரரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தினார். பூதவுடல் வைக்கப்பட்டிருக்கும் கல்கிச ஸ்ரீ தர்மபாலராம விகாரைக்கு இன்று சென்ற ஜனாதிபதி பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். மறைந்த தம்மவாச தேரரின் இறுதி கிரியைகள் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் பூரண அரச மரியாதையுடன் நாளை நடைபெற இருக்கிறது. பிற்பகல் 1 மணிக்கு கல்கிச ஸ்ரீ தர்மபாலராம விகாரையிலிருந்து இறுதி ஊர்வலம் ஆரம்பமாகும். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் ஜனாதிபதியின் அலுவலகம், பிரதமரின் அலுவலகம் மற்றும் புத்த சாசன அமைச்சு என்பன இணைந்து இறுதி கிரியைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றன. இதேவேளை இலங்கை அமரபுர மகாநிக்காயவின் மகாநாயக்க தேரர் அக்கமகா பண்டித சங்கிக்குரிய கொட்டுகொட தம்மவாச தேரரின் இறுதி கிரியைகள் நடைபெறும் நாளைய தினம் துக்க தினமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் நாளை கொழும்பு மாவட்டத்தில் இறைச்சி கடைகள் மற்றும் மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும். மேல் மாகாண பாடசாலைகள் உள்ள சகல வகுப்புகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். இதற்கான அனுமதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடமிருந்து கிடைத்திருப்பதாக அவர் கூறினார். மேல் மாகாண பாடசாலைகளில் தரம் 5, 11, 13ஆம் வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் கடந்த 15ஆம் தேதி ஆரம்பமாகின. சகல வகுப்புகளையும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் மேலும் கூறினார். அண்மையில் முடிவடைந்த சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் ஜூன் மாதம் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. உயர்தர வகுப்புகளை ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துவது பற்றி இன்னும் தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என கல்வி அமைச்சர் கூறினார். அது பற்றிய இறுதி தீர்மானம் விரைவில் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் தனியார் வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்படவில்லை. இந்த வகுப்புகளை ஆரம்பிப்பது பற்றி விரைவில் கவனம் செலுத்தி அது பற்றி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். இதேவேளை மேல் மாகாணத்தில் உள்ள முன் பள்ளிகளை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சின் அனுமதி கிடைத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த தெரிவித்தார். மேல் மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் உள்ள முன் பள்ளிகள் சுகாதார வழிகாட்டல்களின் பிரகாரம் நடைபெற்று வருகின்றன. முன்பள்ளிகளில் சுகாதார வழிமுறைகளை முறையாக பேணுவதற்கு தேவையான சுகாதார உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் கூறினார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க.
ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசி இலங்கைக்கு கிடைத்த பின்னர் மேல் மாகாணம் தவிர கோவிட் வைரஸ் அதிகளவில் பரவியிருக்கும் மாகாண மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படும் என்று அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல தெரிவித்திருக்கிறார். வலயங்களாக பிரித்து தடுப்பூசி ஏற்றப்படும் என்று அவர் கூறினார். அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசியை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதிக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. கோவிட் வைரஸ் விரைவாக பரவும் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு இந்தியாவின் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. AstraZeneca தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்ட சகலருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் ஏற்றப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் கெகலி ரம்புக்வெல தெரிவித்தார். மோட்டார் வாகன சட்டமூலத்தின் கீழ் 2 உத்தரவுகள் இன்று பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டன. அமைச்சர் காமினி லோக்கோகே அவற்றை விவாதத்திற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். வீதி விபத்துக்கள் தொடர்பில் தெரிவுக்குழு அமைத்து அது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என விவாதத்தில் பங்கேற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார கூறினார். இலத்திரனியல் வாகன இறக்குமதியின் அவசியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம இதன்போது சுட்டிக்காட்டினார். வாகனங்களின் புகை பரிசோதனைக்கு மேலதிகமாக அதன் போக்குவரத்து நிலை தொடர்பான பரிசோதனை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கூறினார். பசறை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதன் அவசியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் போதுமான அளவு இல்லாததனால் விபத்துக்கள் அதிகரித்திருப்பதாக விவாதத்தில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனில் எல்லாவல கூறினார். பிணை முறி மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விளக்கமறியலில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பெர்பெச்சுவல் ட்ரெஷரீஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட 8 பேரையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது. 2016ஆம் ஆண்டு 36.89 பில்லியன் ரூபாய் நிதியினை முறைகேடான வகையில் பயன்படுத்தியதாக சட்டம் அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குறித்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த காலங்களை மறந்த நிலையில் கருத்து வெளியிடுவதாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரேணுக பெரேரா தெரிவித்திருக்கிறார். சஜித் பிரேமதாச வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகித்த போது பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பெருமளவு நிதியினை செலவிட்டார். குறித்த காலப்பகுதியில் மக்களுக்கு வழங்கிய சில வீடுகள் தற்போது பயன்பாட்டிற்கு உகந்த நிலையில் இல்லாதிருப்பதாக ரேணுக பெரேரா மேலும் குறிப்பிட்டார். 7500 ஏக்கர் பரப்பில் இந்த வருடத்தில் புதிதாக வன வளர்ப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு, மீள்காடாக்கல் மற்றும் வன பாதுகாப்பு, யானை வேலி தொடர்பான ராஜாங்க அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். 7500 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை வேலியை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ராஜாங்க அமைச்சின் செயலாளர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்திக்காக தேசிய முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக திரைசேரியின் செயலாளர் SR ஆட்டிகல தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி வேலை திட்டங்களில் தேசிய முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். ஆண்டுதோறும் காப்புறுதி தொகைக்கு 5% சேர்க்கப்படும் தவணைகளில் மாற்றம் ஏற்படாமல் முதிர்வடையும் போது போனஸ் தொகையும் உண்டு. இது காப்புறுதியுடன் வழங்கும் ஸ்பீட் முதலீட்டு வாய்ப்பாகும். சம்பாதிக்கும் காலத்தில் சம்பாதித்து ஆறுதலாக செலவு செய்யும் வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். வாழ்க்கைக்கு அஞ்சி போடுங்க. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மக்கள் விடுதலை முன்னணி தற்போது ஊடக சுதந்திரம் பற்றி குரல் கொடுக்கிறது. இருந்த போதிலும் 1970 மற்றும் 80ஆம் தசாப்தங்களில் முன்னணி ஊடகவியலாளர்களை கொலை செய்த முறை பற்றி நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று தேசிய நூலகத்தின் தலைவர் செனால குணவர்தன தெரிவித்திருக்கிறார்.
பிரேமகிருத்தி டி ஆல்விஸ், சாகரிகா கோமஸ் போன்ற கலைஞர்களை இல்லாது செய்ததும் மக்கள் விடுதலை முன்னணி என்பதனை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மூதூர் ஆற்றங்கரை உட்பட பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் கழிவுகள் கூட்டப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் குறித்த பிரதேசங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் முறையிடுகிறார்கள். இந்த விஷயத்தில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி இவ்வாறு நீர்நிலைகளுக்கு அருகில் கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். கொலராடோ மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஜோ பைடன் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 21 வயதுடைய இளைஞர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஓய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிரான உரிமை மீறல் குறித்து சீன அதிகாரிகளுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் தடை விதித்துள்ளன. சீனாவின் வடமேற்கு பிராந்தியமான ஜின்ஜியாங்கில் உள்ள ஒய்கூர் முஸ்லிம்களை முகாம்களில் தடுத்து வைத்து துன்புறுத்தல், கட்டாய தொழிலில் ஈடுபடுத்துதல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இந்த தடையை விதித்திருக்கின்றன. பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் நீண்ட காலத்தின் பின்னர் மனித உரிமை மீறலுக்காக சீனாவுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதற்கு பதிலளிக்கும் வகையில் சீனாவும் ஐரோப்பிய அதிகாரிகள் மீது தடை விதித்திருக்கிறது. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112206 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16 முதல் 30 வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. வடமத்திய மாகாணத்தில் உள்ள சிறிய நீர்ப்பாசன குளங்களை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத்தின் ஆலோசனையின் பிரகாரம் 34 சிறிய குளங்கள் இவ்வாறு புனரமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் 328 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. அடுத்த பெரும்போக்கு விவசாய செய்கைக்கு முன்னர் இந்த குளங்களின் புனரமைப்பு பணிகளை பூர்த்தி செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் சிஐபி புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16 முதல் 30 வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். சிஐபி. விளையாட்டுச் செய்திகள். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இதன்போது இரு அணிகளும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மோத உள்ளன. இரு அணிகளும் ஏப்ரல் மாதம் 17, 18 தேதிகளில் பயிற்சி போட்டியில் விளையாட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி கட்டுநாயக்கவில் நடைபெறவிருக்கிறது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புனே மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதேவேளை இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி 28 தேதி நடைபெறவிருக்கிறது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
நோக்கியா நிறுவனம் 10,000 ஊழியர்களை சேவையிலிருந்து விலக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது. நிறுவனத்தின் செலவுகளை குறைப்பதற்காக அடுத்து வரும் 2 ஆண்டுகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. உலகெங்கிலும் உள்ள அதன் நிறுவனங்களில் சுமார் 90,000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் 1ஆம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட புதிய வகையான 2 உளுந்து இனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மகாயிலு பள்ளம விதை ஆராய்ச்சி நிலையம் இந்த புதிய வகை உளுந்து இனங்களை அறிமுகம் செய்திருக்கிறது. சுமார் 7 வருட ஆய்வு நடவடிக்கைகளின் பின்னர் MIBI 3 மற்றும் MIBI 4 என்ற உளுந்து இனங்களை இனம் காணப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த உளுந்து வறட்சியான கால நிலைக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியது என்றும் 1 ஹெக்டேருக்கு 2300 கிலோ அறுவடை பெறக்கூடியது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா, 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சபரகமுவ மேல் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்து சங்கைக்குரிய கொடகுட தம்மவாச தேரரின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். இறுதிக் கிரியைகள் நடைபெறும் நாளைய தினம் துக்க தினமாகும். மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் சகல வகுப்புகளும் திங்கட்கிழமை ஆரம்பம், முன்பள்ளிகளும் ஆரம்பிக்கப்படும். ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசி மேல் மாகாணத்திற்கு வெளியுள்ள மக்களுக்கு ஏற்றுவதற்கு நடவடிக்கை. ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 8 பேருக்கும் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியல். அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இன்றிரவு 9 மணிக்கு இடம்பெறும்.